நரகத்துல இருந்து ஹெல்ப் கேட்கிறான். ஆண்டவரே, என் வீட்டு வாசலாண்ட இருந்த அவன், ஏன்னா அங்க இருக்கிற எந்த முகமும் அவனுக்கு தெரியாது, எல்லாம் புது புது முகம். பரலோகத்துல எங்கெங்க எந்தெந்த தேசத்துல இருந்தமோ வந்திருப்பாங்க. இப்ப இவனுக்கு தெரிஞ்ச ஒரு முகம் யாருன்னா லாசர் தான். இந்த லாசருடைய விரல்ல ஒரு நுனியில தண்ணியை நினைச்சு, தாகமா இருக்கு, கொஞ்சோண்டு ஒரு சொட்டு தண்ணி கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறான். பாருங்க காலம் எப்படி ஆச்சு பாருங்க. சிந்தின மீதம் இருக்கிற துணிக்கைகள், சிந்தின துணிக்கைகள் கிடைக்குமா என்று எதிர்பார்த்திருந்த லாசருவின் விரலிலே ஒரு சொட்டு தண்ணீர் எனக்கு பருக கிடைக்குமா என்ற காலம் அவனுக்கு மாறிடுச்சு. அல்லேலூயா. நான் சொல்றேன், ஒரு மனிதன் சாதாரணமா இந்த உலகத்துல நல்ல திடகாத்திரமா இருக்கலாம், நல்ல பணம் பகட்டெல்லாம் வச்சிருக்கலாம். அதனால ஒரு பரிசுத்தமான ஒரு நீதிமான வெட்கப்படுத்தி விடக்கூடாது, துச்சமாய் பேசிவிடக் கூடாது, மற்றவர்களை எடுத்தறிந்து பேசிவிடக் கூடாது. உங்ககிட்ட பணம் இருக்கலாம், உங்ககிட்ட பகட்டு இருக்கலாம், உங்ககிட்ட படிப்பு இருக்கலாம். ஆண்டுடைய பிள்ளைகளை எடுத்தறிந்து பேசுவது, பொய் சாட்சிகளை சொல்லி அவர்களை அசிங்கப்படுத்துவது, ஆண்டுடைய பிள்ளைகளை ஒரு நீதிமான ஒரு பரிசுத்தமான ஏதோ ஒரு விதத்தில் இவன் பாவி என்று மற்றவர்களிடத்தில் குற்றம் சாட்டி காண்பிப்பது. அல்லேலூயா. இது ஒரு நாள் என்ன தெரியுமா, அப்படியே மாறி விட்டுரும், தலை கீழே தலைக்கும் பரட்டி மாத்தி விட்டுரும் பாருங்க. அல்லேலூயா. அப்புறம் அவங்களுடைய தயவை எதிர்பார்க்கிற நாள் வந்துடும். நான் ஏன்